ஹாய்டா. வீக்கு ஒன்ச்சா இன்ட்ரோல எதுவும் வேண்டாம், ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் காலேஜ்லேருந்து வந்து புக் பண்ணிருக்க அண்ணா எங்கேயோ கிளம்பிட்டுருக்கான். நீங்கள் பசிக்குன்னு சொல்லிட்டு கையில் சுட்டுக்கிறீங்க. இவ்வளோ பரபரப்பா குக் பண்ணிருக்கீங்க. சுட்டுக்கிட்டு நீ வலிக்குது அப்படி சொல்லிட்டு அவன்கிட்ட கொண்டு வந்து காட்ட, நீ எங்கே கிளம்புற? வெளில போற? ஆமாம், வலிக்குதுன்னு சொன்னி என்னாச்சு? அதை விடு, நீ எங்கே போறன்னு உன்னை கேட்டேன் அப்படின்னு உங்கள் கையை எடுத்துக்கிட்டு அண்ணாவை பார்க்குறீங்க. எங்கே உள்ள லாங் கிடைக்குதோ இங்கே தான். இங்கே தானே? எங்க வந்துடுறேன்டி அப்படி சொல்ல, நீங்கள் கையை கட்டிக்கிட்டு எப்பவுமே உன் ஃப்ரெண்டு யார் பேர்? ஆ வி, அவரை பார்க்க தான் போறியா? ஆமாவன். இதையே சொல்லாமல் போற? இல்லை, உனக்கு தான் அவனை பிடிக்காதுல்ல. அவனை சொன்னா நீ திட்டுவேன்னு கொஞ்சம் பயமா இருந்தது, அவ்வளவுதான். இப்பயும் நான் திட்டுவேன். எனக்கு அவனை பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன் அவன் கூட சேர்ந்துட்டே இருக்க? பிடிக்க மாட்டேங்குது ஏன்டி சொல்ற? இதுவரையும் நீ அவனை பாத்துருக்கியா? எல்லா தலையாட்டுங்க. அவன் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வாயன், வந்துடுறேன் அப்படின்னு வீட்டுல இருந்து வெளியே கிளம்ப. நீ ஒரு நிமிஷம், அவன் கையை பிடிக்கிறீங்க. என்ன? சீக்கிரமா வந்துரு. சீக்கிரமா வந்துருவேன், கேர்ஃபுல்லா இரு அப்படின்னு அவன் கிளம்ப அகைன் கையை பிடிக்கிறீங்க. இப்போ என்னடி? இந்த வீட்டுல யாருமே இல்ல, நான் ரொம்ப பயந்து போறேன். அடிக்கடிக்கு நீ லேட்டா வர, அந்த வீ கூட எங்கெங்க போறேன்னு கூட தெரியல. லேட்டா வர. இப்பெல்லாம் எனக்கு ஏன் தெரியல, அம்மா ஞாபகமா இருக்கு, பயமா இருக்கு எல்லாம் நிறைய சொல்ல. அவன் உங்க அம்மா போட்டோ முன்னாடி உங்களை கூட்டு வந்து நிக்க வச்சா. உங்க கூட அம்மா இருக்காங்க, எப்பவுமே நீ பயப்படக்கூடாது, சரியா? சரி, நான் கிளம்புறேன். கிளம்பு போக அகைன் கையை பிடிக்கிறீங்க. இப்போ என்ன ஓடி போய? இதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் நீ வீ கூட சேரவே கூடாது. ஒரு மாதிரி பார்க்க கையை விட்டுட்டு போயிட்டு சீக்கிரமா வா. அவன் அங்கிருந்து கிளம்புறான். வீ அப்படிங்கிற பேரை கேட்டாலும் உங்களுக்கு கோவம் வரும். உங்களுக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. அவன் கூட சேர்ந்து அண்ணா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், நல்லா தெரியுது. என்ன பண்றான்னு சொல்ல மாட்டேன்றான். இது வரைக்கும் நீங்க வீய பார்த்ததே இல்ல. வீ கூட சேர்ந்தாலே அண்ணா ரொம்ப லேட்டா வரான் அப்படிங்கிற ஒரு கோவம். இங்கதான் போன, எவ்வளவு குடிச்சிட்டு வந்திருக்க, ஏன்ட்டு அப்படி பண்ற அப்படின்னு அண்ணாட்ட கேட்கும் போதெல்லாம் அண்ணன் போதிலே உளருவான். வீ கூட போன அப்படிங்கிற மாதிரி. அதனாலயும் உங்களுக்கு வீய பிடிக்காது. உங்களுக்குன்னு யாருமே இல்ல, அண்ணா மட்டும் தான். அண்ணாவே வீ கெடுத்துருவான் போல, அதனால உங்களுக்கு வீய பிடிக்காது. நீங்களும் கூப்பானி சாப்பிட்டு உங்க அண்ணாக்காக வெயிட் பண்ணிருக்கீங்க, வருவான் அப்படி சொல்லிட்டு வரவே இல்லை. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரி, அண்ணாக்கு கால் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி உங்க மொபைல் எடுத்து அவனுக்கு கால் பண்ணா போகவே இல்லை. என்னாச்சு? போகல அப்படிங்கிற மாதிரி அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் டைம் போயிட்டே இருக்கு. ஒரு மிட் நைட் 2 இப்படி இருக்கும். உங்க கண்ணுல இருந்து தண்ணியே வந்துடுது. இன்னுமே காணும், எங்க போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பயம் வருது. நீங்க வீட்டுல தனியாவே இருக்க மாட்டீங்க, அண்ணா கூட எப்பவுமே அவங்க கூட தான் இருப்பீங்க. இப்ப அவனை காணும், உங்களுக்கு ஒரே பயம். நீங்க அமைதியா உட்காந்துருக்கீங்க. அண்ணாக்கு அடிக்கடிக்கு கால் பண்ணிட்டே இருக்கீங்க, அவன் எடுக்கவே மாட்டேன்றான். ஒரு கட்டத்துல கால் சுவிட்ச் ஆஃப். அவ்வளவுதான், அழுதுட்டே இருக்கீங்க. அன்னைக்கு டே அப்படியே போதும். நெக்ஸ்ட் டே வீட்டுக்குள்ள இருந்து வெளில வரவே இல்லை. அமைதியா உள்ளே உட்காந்துட்டு இருக்கீங்க. உடம்பு ஃபுல்லா அவ்வளவு வேர்த்து இருக்கு. பயம். மார்னிங், ஆஃப்டர்நூன், நெக்ஸ்ட் டே நைட்டு கூட வந்துருச்சு. அண்ணன் வரவே இல்லை. ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப். உங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து கால்லாம் வருது, ஏன் காலேஜ் வரல, இன்னைக்கு நாங்க வெளில போனோம், ஈவினிங் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளில போகிறோம், சாப்பிட்டு போகிறோம், வா அப்படி சொல்லிட்டு நிறைய வந்திருக்கு. நிறைய உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து வருது, பட் ரிப்ளை பண்ணவே இல்லை. அண்ணா காணும், அது மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கு. அழுதுகிட்டே இருக்கீங்க. தெரியும் தெரியும், அது அது வீக்குது போனாலும் இப்படி தான் பண்ணுவான், ஏன் இப்படி பண்ணுறா, தனியாக இருக்குன்னு கூட அவனுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய அழுறீங்க. டைம் போயிட்டே இருக்கு. நெக்ஸ்ட் டேவே வந்துருச்சு, இன்னுமே அண்ணன் வரல. மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப். உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இன்னையோட அண்ணா மிஸ் ஆகி 3 days ஆகுது. இன்னைக்கு நைட்டும் அம்மா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். பயத்தில் உட்காந்துருக்க. ஒரு மிட் நைட்டு டோர் நாக் ஆகுது. அண்ணன் வந்துட்டான் அப்படின்னு வீக்கமா வீட்டுக்குள்ளேருந்து வெளில வர, டோர் ஓப்பன் பண்ணிட்டு அண்ணன் வரான். அவனை போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஐம் சாரி சாரி, எங்கே போனேன், ஏன் போனேன் எல்லாம் ஆழ்ந்துட்டே பேச. ஒரு நிமிஷம், வீட்டுக்குள்ளே வந்துடுறேன், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படி சொல்கிறான். நீ வீட்டுக்குள்ளே வா, என்ன வீட்டு போன அப்படின்னு அழுதுட்டே அவன் கை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூப்பிட்ட. அண்ணா பின்னாடி யாரும் நிற்கிறாங்க. நீங்கள் அந்த பர்சனை பார்க்குறீங்க. உங்கள் கண்ணை தொடச்சிட்டே லே உள்ள வாவி சீக்கிரமா அப்படின்னு வீ உள்ளே கூப்பிட்டு டோரை க்ளோஸ் பண்ணி லாக் பண்ணிட்டு வா அப்படின்னு உங்களை பார்க்க, யாரு? என் ஃப்ரெண்டு. ரொம்ப பயந்துட்டியா அப்படின்னு அவன் கிட்ட வர, ஃப்ரெண்டுன்னா யாரு? உனக்கு தெரியல, எனக்கு ஃப்ரெண்டுன்னா வேற யாரு அப்படின்னு உங்க கிட்ட வரா. இவனால தான் நீ 3 days வரலையா? எனக்கு பாரு,
உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். சொல்றது கேட்கவே மாட்டல நீ அப்படின்னு லீய பாக்குறீங்க. உனக்கு புரிய வைக்கிறேன். ஒன்னும் புரிய வைக்கணும். அவன் ஃபர்ஸ்ட் இங்க கிளம்ப சொல்லு. வீ முன்னாடியே கத்துறீங்க. வீ பட் சைலண்டா இருக்கான். எதுக்கு இங்க வந்திருக்கான்? அறிவே இருக்காது அவனுக்கு. அப்பெல்லாம் நிறைய வீ முன்னாடியே கத்த பட் அவன் சைலண்டா நின்றுருக்கான். லீதான் பேசுறேங்க நான் அவன் கைவிடு. ஃபர்ஸ்ட் இங்க வெளியே போ சொல்லு. பையன் சொல்றது கேளு. அவங்களை தள்ளிட்டு வரான். வீ அங்கேயே நின்றுருக்கான். உங்களை பிடிச்சிட்டு வந்து ரூம்ல விட்டு அறிவு இருக்கான். முண்டும் அவன் முன்னாடி கத்துற வெளியே போ சொல்லி. அப்ப கூட அவன் போக வந்தால எதுக்கு அவனை இங்க கூட்டு வந்த? இங்க கொஞ்ச நாள் இருப்பான், அதுக்கப்புறம் போயிடுவான். கொஞ்ச நாளா? நான் நினைச்சேன் இன்னைக்கு மட்டும். எனக்கு பாரு, அவன் கொஞ்ச நாள் இருப்பான், அதுக்கப்புறம் போயிடுவான். முடியவே முடியாது. இங்க இருந்து முதல்ல வெளியே போ சொல்லு. கத்தாதடி, அவன் காதுல விழ போதும். அவன் முன்னாடியே சொன்னா அதுக்கப்புறமே போல. நான் கத்துனா மட்டும் அவன் இருந்து கிளம்பிடுவானா? அப்படி சொல்றதெல்லாம் வீக்கு நல்லா கேக்குது. அவன் பத்து சைலண்டா தான் இருக்கான். பயம் ப்ளீஸ் இங்க பாரு, அவன் ஒரு ப்ராப்ளத்துல இருக்காண்டி, அதனாலதான் நான் கூட்டு வந்தேன். சைலண்டா இரு. ப்ராப்ளத்துல இருக்கான்னு அவன் வீட்டுக்கு போ சொல்லு. ஏன் உனக்கு வீடெல்லாம் இல்லையா? இல்ல, நீ அமைதியா அண்ணாவை பார்க்க அவனுக்கு வீடெல்லாம் இல்ல, அதனாலதான் நான் அவனை இங்க கூட்டு வந்தேன். நீ அமைதியா அண்ணாவை பார்த்துட்டு இருக்க. 3 days நான் ஏன் வரலன்னா அவங்க அம்மா அப்பா அவங்க சிஸ்டர்லாம் இறந்துட்டாங்கடி. அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் பாரு. அவன் எங்க ஒரு 1 week தான் இருப்பான், அதுக்கப்புறம் போயிடுவான். உங்களுக்கு ஒரு மாதிரி பாவம் ஆயிடுச்சு. 1 week தானே இருப்பான். ஆமா, அதுக்கப்புறம் இங்கே போயிடுவான். இல்ல போயிடுவான் அவன். அப்படி சொல்ல நீங்க அண்ணாவை பார்க்க அண்ணா வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படி சொல்றான். நீங்களும் அவனை மிஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஹக் பண்ணிக்கிறீங்க. அண்ணா கொஞ்ச நேரம் காம் பண்ணிட்டு ஏதாவது சாப்பிட்றியா, ஆர்டர் பண்ணிட்டுமா? அவன் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு ரூம்குள்ள இருந்து வெளில வரான். உங்களுக்கான கடுப்பா இருக்கு. உங்க பெட்ல உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நாள் இவங்க எனக்கு பிடிக்கவே இல்லை. கொஞ்ச நாள் டோர் ஓப்பன்ல இருக்கு. வி ஒரு கார்னர்ல நின்றுருக்கான். இட்டி அவனை பாக்குறீங்க. எவ்வளவு வியடா இருக்கான் பாரு. அவன் பிளாக் கலர் ஹூடியும் அவனும் அப்படிங்கிற மாதிரி நீங்க அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. ஃபுல்லா கவர் பண்ணிருக்கான். ஓவர் கோட்டு. அவன் கைய கூட வெளில தெரியல. க்ளவுஸ் போட்டிருக்கான், மூடி போட்டிருக்கான், முகத்துல மாஸ்க். சொன்ன மாதிரி ஒரு மாதிரி வியடா தான் இருக்கான். நீங்க பேசினதெல்லாம் அவன் காதுல விழுந்திருக்கும். உங்களுக்கும் தெரியும். நீ போல சூடு எதுவுமே இல்லை போல. 1 week எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடுப்புல உட்காந்துக்கிறீங்க. சைலண்டா அவங்க ரூம்குள்ள உட்காந்துக்கிறீங்க. அப்படி டைம் போகுது. ஆர்டர் பண்ண ஃபுட் வருது. வா சாப்பிடலாம். எனக்கு ரூம்ல கொண்டு வா. வெளில வச்சிருக்கேன். வா எல்லாரும் ஒன்னா சாப்பிடலாம். ஸோ வெளில வரீங்க. போய் உட்காந்துருக்கான். முன்னாடி ஃபுட் இருக்கு. எல்லாரும் கீழே உட்காந்துக்கிட்டு 3 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சாப்பிடுறான். ஃபாஸ்டா சாப்பிடுறான். குழந்தைக்கு அவ்வளோ பசி போல. பட் உங்க கண்ணுக்கு 10 நாளா சாப்பாடு பார்க்காதவங்க சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறான். நீ கொஞ்சம் பிசுமாரி மாதிரி இருக்கும் அப்படிங்கிறவரை முறைச்சிட்டு அண்ணாவை பார்க்க அப்படின்னு உங்களுக்கு க்ளோஸா வந்து கிட்டத்தட்ட 1 வாரமா சாப்பிடலடி. என்ன நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? அண்ணா உங்களை சைலண்டா பார்க்க சைலண்டா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு வீய பிடிக்கவே இல்லை. சாப்பிட்டு அங்கிருந்து போயிட்டீங்க. அண்ணா வீய பார்த்து நீங்க படுத்துக்கோ, நாங்க படுத்துக்கிற மச்சான் இதா வச்சுட்டு வீ சைலண்டா வாங்கிக்கிறான். நீ தங்கச்சி பேசுனது எதுவும் தப்பா நினைச்சுக்காத. அப்படி பேச அவன் ரிட்டர்ன் எதுவுமே பேசல. தலையை மட்டும் ஆடிட்டு எங்க சொல்லியிருப்பானோ அங்க போய் படுத்துக்கிறான். நெக்ஸ்ட் டே வீ தூங்கிட்டு இருக்கான். காலேஜ் போகணும் எழுதிட்டீங்க. 3 days நீங்க காலேஜ் போகல. ஸோ வெளில வரீங்க. நான் அதெல்லாம் குக் பண்ணியிருப்பான் அப்படின்னு வெளில எங்கோ கிளம்பிட்டு இருக்கான். அண்ணா ஒர்க் போறியா? இல்லடி, ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை. வீய பாக்குறீங்க. அவன் தூங்கிட்டு இருக்கான். இவன் கூட தானே போவான். இவனே இல்லை அப்படிங்கிறப்போ போல அப்படிங்கிறப்போ நான் உண்மையாவே இம்பார்ட்டன்ட் வேலையா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சைலண்ட் ஆயிட்டீங்க. வீய பாக்குறீங்க. தூங்கிட்டு இருக்கான். சரி 3 days நான் காலேஜ் போகல. நீ வந்து என் பிரின்சிபலை பார்த்துட்டு போயிடு. நீ போ கிளம்பு. நீங்களும் போயிட்டு கிளம்ப. மெதுவா வீ எழுந்து உட்காரான். வீ உனக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்துடும். போறேன். போயிட்டு எப்படி ஓகேவா நார்மலா இருக்கான் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்ல வீ தலையாற்றான். நீ சாப்பிடாம இருக்காத, இதை பத்தி நினைக்காத. அதுக்கும் தலையாற்றான். ஒரு 1 week பொறுத்துக்கும், ரீசா வந்துடும், இங்கிறது வெளியே போயிடலாம். அதுக்கும் தலையாற்றான். நெக்ஸ்ட் நீங்க ரெடி ஆயிட்டு வர அண்ணா வீ கூட பேசிட்டு இருக்கான். பாத்துட்டு இருக்கீங்க. கடுப்பா இருக்கு. வீட்டுல இருந்து வெளில போய் நின்றுட்டு இருக்கீங்க. அண்ணா உன்னை கூட்டிட்டு போறான். ஏன் உன்னை பார்த்தா வியடாவே இருக்கு. அவன் அப்படிதான். வந்து உட்காருவா. கார்ல ஏறி உட்காருங்க. காலேஜ் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கான். பேசவே மாட்டேன்றான். என்னதான் ஆச்சு அவனுக்கு? இப்படிதான் இருப்பான். நான் எப்பவுமே எப்படி அவனை ஃப்ரெண்டா பிடிச்ச நிறைய கேட்க காலேஜ் வந்துருச்சு, இறங்குடி. அவன் கீழே இறங்குறான். கூடவே இறங்குறீங்க. கொஞ்ச நேரம் பிரின்சிபல் பார்த்துட்டு பேசிட்டு நெக்ஸ்ட் உங்களை வீட்டுக்குள்ள விட்டு போறான். காலேஜ்ல விட்டு போறான். இப்படி தான் மாத்தி பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி ஸ்டோரிக்குள்ள போலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க ஏன் வரல அப்படின்னு. 3 days நீங்களும் சொல்லி சமாளிக்கிறீங்க. ஏதோ உங்களுக்கு காலேஜ்ல ரொம்ப நார்மலா போதும். அந்த டே அப்படியே போதும். ஈவினிங் வீட்டுக்கு வரீங்க. வீ உட்காந்துட்டு இருக்கான். ரொம்ப சைலண்டா. லைட்டு கூட போடாம இருட்டுலயே உட்காந்துட்டு இருக்க. வீட்டுக்குள்ள வரீங்க. லைட்டு கூட போடாம அப்படிங்கிற மாதிரி லைட்டு போட்டா வீ சைலண்டா உட்காந்துருக்கான். டார்க் பிளேஸ்ல. மார்னிங் எப்படி பார்த்துருப்பீங்களோ அதே போல உட்காந்துருக்கான். அவனுக்கு முன்னாடி ஃபுட் இருக்கு. ஃபுட்டு கூட அவன் சாப்பிடல பிள்ளை. அமைதியா உட்காந்துட்டு இருக்கான்.
இவன் ஒருத்தன் இரிட்டேட் பண்ணிட்டு ரூமுக்குள்ள வந்துட்டீங்க. ரூமுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ரூமை விட்டு வெளில வந்தாவே இருக்கான். ஸோ அவனை பார்க்கவே உங்களுக்கு பிடிக்கல. நெக்ஸ்ட் டைம் போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கால் பண்ணி சாப்பிட்ட வெளில வா அப்படி கூப்பிட்டேன். சரி வரேன், இந்த வீட்டுக்குள்ளே இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போறீங்க. வீயை பார்த்துட்டே போறீங்க. ஏன் தெரியல, வீ இருக்கும்போது உங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கவே பிடிக்கல. ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு. வெளில போயிடுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய சாப்பிட்றீங்க. ரொம்ப நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஒயன் என்னடி அதிசயமா இருக்கு. என்ன இல்லை டைம் ஆயிடுச்சுனாலே வீட்டுக்கு போகணும்னு சொல்லுவேன். இப்போ என்ன அண்ணா வீட்டில் இருக்கும். வீட்டுக்கு வந்துருச்சுன்னா நான் இல்லைன்னு தெரிஞ்சாலே டக்குன்னு எனக்கு கால் பண்ணுவோம். இன்னும் அண்ணா கிட்ட இருந்து கால் வரல அப்படின்னா அண்ணா வீட்டுக்கு போகலன்னு அர்த்தம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்க. அண்ணா வரலன்னு கூட நீ வீட்டுக்கு போயிடுவேன். அண்ணா திட்டோன்னு சொல்லுவேன். அதான் கேட்டேன், இப்போ உங்களுக்கு வீட்டுக்கு போக பிடிக்கல வீ இருக்கான்னு சொல்லிட்டு அண்ணா வந்தா கால் பண்ணுவான் இல்லையா, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அவனுக்கு கால்காக. ஒரு 11 கூட இருக்கும். அண்ணா கிட்ட இருந்து உங்களுக்கு காலே வரல. வீட்டுக்கு வந்துச்சா இல்லையான்னு தெரியல அப்படி சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு பயப்பட்டு நீங்க வீட்டுக்கு வந்தா சொன்ன மாதிரி அண்ணா வரவே இல்லை. வே அதே பீஸ்ல அப்படியே உட்காந்துருக்கான். நீங்க ஃபோன் பண்ணி பாக்குறீங்க, அண்ணாக்கு ரீச்சே ஆகல. ரூமுக்குள்ள வந்துட்டீங்க. பயத்துல திரும்பி வர அடிக்கடி பாக்குறீங்க. அவங்க உட்காந்துருக்கிறதே ஒரு மாதிரி வியதா இருக்கு, பயமா இருக்கு. அண்ணாக்கு கால் பண்ணி பார்த்தேன், அவன் இங்க எடுக்கல அப்படின்னு உடனே ரூம்ல இருந்து வெளில வரீங்க. வீக்கிட்ட அண்ணா எங்க போயிட்டான். வீ சைலண்டா உட்காந்துருக்கான். சொன்னதுன்னு கேக்குறேன், அண்ணா எங்க போனான்னு கேட்டேன். வீ ரெஸ்பான்ஸ் பண்ணல. வீஸ் மாட்டியா ஏன் இப்படி இருக்க, உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. நிறைய கத்துறீங்க. கண்டுக்காம சோஃபாலே அப்படியே படுக்கிற மாதிரி போறான். அறிவு இருக்கா அவனுக்கு? ஒரு பொண்ணு தனியா இருக்கா, அந்த வீட்டுக்குள்ள வந்து படுக்கிறேன்னு சொல்றேன். வே இப்பதான் உங்களை பாக்குறான். பாக்குறதே ஒரு மாதிரி இருக்கு. ஷார்ப்பா முறைக்கிற மாதிரி பாக்குறான். உனக்கே தோணணும் தனியா ஒரு பொண்ணு இருக்கா இந்த வீட்டுக்குள்ள இருக்குமே, அதெல்லாம் உனக்கே தோணணும். அவன் தலையை குனிச்சுக்கிட்டான். இதுக்கும் ரெஸ்பான்ஸா இல்லையா? எதுவும் சொல்ல கத்தி போற அண்ணன் எங்கேயாச்சும் இருக்கான் சொல்லு அப்படின்னு கத்த. வீக்கிட்ட இருந்து பதிலே இல்ல. இந்த டைம் உங்களுக்கு ஃபோன் வருது. வந்து இருக்கு அங்கிருந்து வந்து ஃபோன் அட்டன் பண்ணி எங்கதான் பொண்ணு, எதுக்குடா உன் கால் பொண்ணு ரீச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நிறைய கத்தாத. நான் முதல்ல சொல்றத கேளு. சொல்லு எங்க இருக்க. ஒரு வாக்கா வெளில வந்துட்டேன். இனி நைட்டு வர முடியாது. எப்படியாவது நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? இவ்வளவு ஒருத்தனை கூட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு நைட் எல்லாம் உன் கூட இருக்க சொல்றியா? என்ன பேசுற வயன் எங்க பாரு. ரூம்ல இரு, அவன் ஹால்ல இருப்பான். முடியாது வயன், புரிஞ்சுக்கோ. ஏதோ ஒரு பையனை கூட்டு வந்து வீட்டுல வச்சிருக்க. நான் பொம்பளை பொண்ணு. ஏய் நினைக்கிற மாதிரி பர்சன் அவன் கிடையாது. அந்த மாதிரி இருந்தா நான் விட்டு போயிருக்க மாட்டேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. இவன் எங்க இருந்து வெளில போகணும். உன்கிட்ட ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கான். இப்பதான் 2 நாள் ஆச்சு. என்னால தூக்கம் கூட வரல. அவன் இருக்கும்போது என்னால இந்த வீட்டுக்குள்ள கூட இருக்க முடியல அப்படின்னு எனக்கு நிறைய பேசுறது வீட்டு கேட்டுட்டே இருக்கு. அவன் சைலண்டா உட்காந்துட்டு மட்டும்தான் இருக்கான். ரிட்டன் எதுவுமே பேச மாட்டேன்றான். அவனுக்கு காதுல விழுது. அவன் இதே உட்காந்துருக்கான். நீங்க கண்ணா பின்னாடி கத்திக்கிட்டே இருக்கீங்க. அண்ணா நான் வர வரைக்கும் உள்ளே இருங்க, அவ்வளவுதான், நான் வந்துடுறேன் அப்படின்னு ஃபோன் கால் கட் பண்ண. கடுப்பாயிடுச்சு. அதான் நைட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டானே. ஸோ வெளில வரீங்க. வீ உட்காந்துருக்கான். அவனோட பில்லவும் அவனுக்கு பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள இருந்து வெளில தூக்கி போடுறீங்க. அவன் டேர்ன் பண்ணி உங்களை பாக்குறான். வெளில போ, வெளில போய் படுத்துக்கோ. இழந்துக்கிறான் சோஃபால இருந்து. நீ வீட்டுக்குள்ள இருக்கும் போதே என்னால வீட்லயே இருக்க முடியல. என்னால நார்மலா என்னால இன்னைக்கு தூங்க கூட முடியாதா? வெளில போ அப்படி கத்த. மெதுவா எழுந்து குழந்தை வெளில வருது. நைட்டு ஃபுல்லா நீ வெளில தான் இருக்க. அண்ணன் வருதோ வரலையோ நீ இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. அவன் சைலண்டா வெளியே போறான். இங்க டொம்முன்னு கதவு சாத்திட்டீங்க. இப்போதான் நிம்மதியா தூக்கம் வரும். நீங்க வீட்டுல வந்து நல்லா படுத்துங்க. வே வெளில படுத்துக்கிட்டான். எங்க படுத்தாலும் அவனுக்கு ஓகே தான். சைலண்டா படுத்துக்கிட்டான். மார்னே அண்ணா வரான். வெளில வீ படுத்துருக்கத பார்த்த உடனே செம்ம கோவம் வந்துருச்சு. அவனுக்கு தெரியுது நீங்க தான் இதை பண்ணிருப்பீங்கன்னு. வீட்டுக்குள்ள வந்து கண்ணா பண்ணான்னு கத்துறான். என்னடா என்ன திட்ட எதுக்கடி அவனை வெளில படுக்க சொன்ன? இவ்வளவு பனி பெய்யுது, குளிரு அவனுக்கு. அதான் பிச்சுட்டு போட்டிருக்கனே அது போட்டா. வயன் இங்க பாருலி, அவனுக்காக என்கிட்ட நீ சண்டை போடுற. அவனுக்காக இல்ல, இந்த இடத்துல யாரு இருந்தாலும் போது நிறுத்தலி. எல்லாரும் விட நான் தான் இம்பார்ட்டன் சொல்லுவேன். நான் பேசுறது உனக்கு புரியுதா இல்லையா? அவன் ஏன் நிறுத்து. 1 வீக்ல என்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. இன்னும் ஒருத்தன் வீட்டுக்குள்ள இருக்கும் போது என்னால இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. அவன் கருத்து கிளம்பணும். நான் தான் 1 வீக்லாம் தெரியாது. என் கருத்து கிளம்ப சொல்லு. சைலண்டா எழுந்து உட்காரா. போறானா இல்லையா? சொல்றது கேளு. போறானா இல்லையா? 1 வீக் வயன், 1 வீக் மட்டும். நீ அனுப்புறியா நான் அனுப்பட்டுமா? ஒரு மாதிரி உங்களை பார்க்க கழுத பிடிச்சு நானே வெளியே தள்ளுறேன். பலான்னு அடிச்சிட்டான். அண்ணாவை பார்க்க என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டியா? 1 வீக் அவன் இங்கதான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி காத்திட்டு அவன் கிளம்பிட. அவ்வளவுதான். இருக்கு உங்களுக்கு வீ மேல அவ்வளவு கோவம் வருது. உங்களுக்கு வீ பிடிக்கவே இல்லை. கொஞ்சம் டேஸ் அப்படியே போகுது. அந்த 1 வீக் நீங்க ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துருக்கீங்க சோஃபாலேயே. இவன் கிளம்புவானா அப்படி
வி உங்க கண்ணிலே பட மாட்டேன்டா அந்த 1 வீக்கும் அந்த சண்டை. அதுல இருந்து நீங்க வீய பாக்குறதே இல்ல. எப்பயாவது ஒரு வாட்டி வீட்டுல உட்காந்துருப்பான், நீங்க வரும்போது அவன் வெளில போயிடுவான், அவ்வளவுதான். அப்பதான் தெரியும் ஓகே இங்கதான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இப்பயும் நீங்க சோஃபால வந்து உட்கார வி சைலண்டா எழுந்து வெளில போயிட்டான். 1 வீக் நீங்க லீ கிட்ட பேசி இருக்கவே மாட்டீங்க, பிகாஸ் அவன் அடிச்சிட்டான்னு. இன்னைக்குதான் கால் பண்றீங்க. எங்க இருக்க? எந்த மேடம்க்கு என்கிட்ட பேசணும்னு இப்பதான் தோணுச்சா? எங்க இருக்க கேட்டா, சரி நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். நீ சொன்ன 1 வீக் போயிடுச்சு. இவன் எப்பங்கிறது கிளம்புவான்? இதை பத்தி பேசினா உனக்கு எனக்கு சண்டை தான் வரும். நீ சொன்ன 1 வீக் ஸ்டாப் இட் வயன். உனக்கு வீசா அப்ளை பண்ணியிருக்க, வந்த உடனே இங்கிறது கிளம்பிடுவான். அது வரைக்கும் இங்க தான் இருப்பானா? ஃபார்மாலிட்டி இருக்கடி, என்னால ஒத்துக்க முடியாதுல்லே அப்படின்னு ஆழ்ந்துட்டு அந்த போனை கட் பண்ணிடுறீங்க. நீ இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. கடுப்புல உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த டைம் உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வர எப்பவும் போல வீட்டுக்குள்ள இருந்து வெளில போறீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா குதிக்கிறீங்க. நெக்ஸ்ட் வீட்டுல இப்படி உங்க லைஃப் கடுப்பா போகுது. வி இருக்கான் அப்படின்னால என்ன பண்றது, இவனை எங்க இருந்து வேலையை எப்படி அனுப்புறது எதுவுமே தெரியல உங்களுக்கு. நீங்க அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு காலேஜ்ல இருந்து நடந்து வரீங்க. பிகாஸ் லீ கூட பேசுதே இல்லை, அவன் உங்களை கூட்டும் போறதும் இல்லை. கூட்டுன்னு போறேன்னு சொன்னாலும் நீங்க போறது கிடையாது, நீங்க அண்ணா கிட்ட பேசுறது கிடையாது. இந்த டைம் வி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள ஏதோ பாக்ஸ் மாதிரி இருக்கு, தூக்கிட்டு உள்ள போறான். நீங்க அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் கூட்டிட்டு போயிட்டு அதெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அகைன் வெளில வரான், டப்பாலாம் தூக்கிட்டு போறான். சைலண்டா பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே இவங்க வேலை பார்க்குறான் போல அப்படி தோணுது. இந்த டைம் ஸ்கூல் பசங்க ஒரு 4-5 பேரு வி அம்மாடிக்கு இவன் தாண்டா நேற்று ட்ரிங்க் ஏதோ கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்ல, ஒருத்தன் 18 ஏஜ் ஆகலனா எங்களுக்கு ட்ரிங்க் கொடுக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி காலில் உதைக்க வீக்கு வலிக்குது. லைட்டா பெயின் பண்ணி அவன் காலை தான் பிடிக்கிறான், பிகாஸ் வலிக்குது. அவ்வளவு திமுறா உனக்கு? ட்ரிங்க் கேட்டா கொடுக்கணும், எப்போ வந்து ட்ரிங்க் கேட்டாலும் கொடுக்கணும். நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? எங்க பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியாம எங்களுக்கு நீ ட்ரிங்க் கொடுக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி இன்னொரு வாட்டி வீய கிக் பண்ண. நீ அதை பார்த்துட்டே இருக்கீங்க. பார்க்கத்தான் பண்ண மர மாதிரி இருக்கான். சின்ன பசங்க அடிக்கிறாங்க, வாங்கிட்டு நின்றுருக்கான். அந்த பசங்க எல்லாம் நீ ஷோட்டு பிடிச்ச எப்போ ட்ரிங்க் கேட்டாலும் எங்களுக்கு கொடுக்கணும் புரியுதா அப்படி கேட்க வீ தலையாட்டான். பயப்புல பயந்துருச்சு. நாங்க இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வருவோம், ட்ரிங்க் ரெடியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீ கேட்டிருந்தா நாங்க மணி கொடுத்துட்டு ட்ரிங்க் வாங்கியிருப்போம். பட் இதுக்கப்புறம் அப்படி வாங்க மாட்டோம், ஃப்ரீயா கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி. அங்கிருந்து போக வீ காலை தேய்ச்சி விட்டுட்டு அவன் பேண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி எங்க அடிபட்டுருதுன்னு பாக்குறான். லைட்டா காயமா இருக்கு, பட் பெருசா கண்டுக்கல. அகைன் பாக்ஸ் எடுத்துட்டு உள்ள போறான். நீங்க கடுப்புல வீட்டுக்கே வந்துட்டீங்க. ஐயோ ராஜன், உனக்கு போய் நான் பயந்துட்டேன். வீட்டை விட்டு வெளியே தள்ளி கதுசா சின்ன பசங்க அடிக்கிறாங்க, வாங்கிட்டு நின்றுட்டு இருக்கான். உனக்கு பயந்த போய் நீ அப்படிங்கிற மாதிரி பேக் எடுத்துட்டு வந்த சோஃபால போட்டு புலம்பிட்டே வீட்டுக்குள்ள போக, அண்ணா என்னாச்சா எதுக்கு இப்படிதான் புலம்பிட்டே இருப்பேன் எப்பவுமே? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு சம்பவம் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி. நீங்க உள்ள போக என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி உங்க பின்னாடியே வர, நீங்க அவனை பார்த்த எப்போ நீ என்கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிக்கிற? அதை நான் உன்கிட்ட கேட்கணும். நான் வந்து பேசும்போதெல்லாம் நீங்க தான் பேச மாட்டீங்க. அப்படியே பேச வந்தாலும் எப்ப அவன் போவான் அது மட்டும் தான் உன் வாயில இருந்து வரும். அண்ணா சொல்லு, எப்போ அவனுக்கு வீசா வரும்? இன்னும் 2 days இருக்குன்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம். வீட்டுக்குள்ள போயிடுறீங்க. என்னாச்சு உனக்கு? ஏன் அவனை இப்போ உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவனுக்கு நான் ஏன் வீணா பயந்தானே மைண்டுக்குள்ள வருது, அவ்வளவுதான். என்ன என் பேசுற? இங்க வா உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு கூட்டு உட்கார வச்சுட்டு அவன் வேலைக்கு போறானா? சொன்னா கேட்கவே இல்லை, போறான். அதான் இன்னைக்கு ஒரு நாள் பார்த்தேன், வேலை பார்த்துட்டு இருக்கான் புள்ள சூப்பர் மார்க்கெட்ல. தெரியுமா? தெரியும், தலையாட்டான். அதான் ஒண்ணு நடந்தது அப்படி சொல்லிட்டு நடந்ததுலாம் சொல்ல அவங்க அண்ணா பதறான். என்ன ஆச்சு? வி ஓகேவா? நீ ஏதாவது கோபத்தானா அப்படிலாம் கேட்க, என்னாச்சு உனக்கு? எதுக்கு நீ இப்படி பதற? ஓகே உன் ஃப்ரெண்ட் எல்லாம் உனக்கு பிடிக்கும்ல, ஃபீல் பண்ணாத, அவனுக்கு ஒன்றும் இல்லை. அவன் பேண்ட் தூக்கி பார்த்தான், காலையில லேசாதான் அடிப்புல, அவனே கேர்லெஸ்ஸா விட்டுட்டான். நீ பயப்படாதா, வந்தா மறந்து போட்டு விடு, ஒன்னும் ஆகாது அப்படி சொல்ல அண்ணாக்கு பதட்டமா இருக்கு. எழுந்து போயிட்டு போன் எடுத்து வீக்கிட்ட பேசுறான், நிறைய பேசுறான். கோபட்டியா அவங்கள எதுவும் பண்ணிடல, அது சின்ன பசங்கடா அப்படி அண்ணா பேசிட்டே இருக்க போன் கால் கட் ஆயிடுச்சு. என்னாச்சோ அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ள இருந்து வெளில போக வி வெளில நின்றுருக்கான். வந்துட்டியா? அதனால கட் பண்ணியா? ஆமா தலையாட்டான். எதுவும் அவங்கள பண்ணிடல, அவங்க சின்ன பசங்க. அவங்கள அடிச்சியா? வி ஒரு மாதிரி புரியாம பார்க்க வயன் அந்த வழியா தான் வந்தான். எல்லாத்தையும் அவதான் சொன்னான். அவளை நீ அடிச்சிடல, எல்லாரும் சின்ன சின்ன பசங்க புள்ள, அவங்களெல்லாம் அடிக்கல வி எல்லாம் தலையாத. இப்பதான் நார்மலா இருக்கு, சரி உள்ளவா நெக்ஸ்ட் சாப்பிட. அன்னைக்கு நைட் அப்படியே போகுது, 3 days போகுது. இப்போ நீங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்க? விய நினைச்சு எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கீங்க. பிகாஸ் அவங்க கண்ணிலே படுறது இல்லை. நீங்க தூங்கி எழுதுக்கும் போது அவன் வீட்டுல இருக்க மாட்டான், தூங்கிட்டு உடனே தான் அவன் வீட்டுக்கு வருவான். அவனை நீங்க பாக்குறது கிடையாதா? ஸோ ஓகே தான், ரொம்ப நார்மலா இருக்கீங்க. உங்க காலேஜ்ல இருந்து நடந்து வர
அவங்க உங்களை யாரும் ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு புரியல, யாரும் நம்ம பின்னாடியே வராங்களே யாருன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி. திருப்பி பார்க்கும்போது எல்லாம் நார்மலா இருக்க மாதிரி இருக்கு. நம்மளுக்கு ஏதோ தோணுது போல அப்படிங்கிற மாதிரி நடந்து வர அவங்களுடைய ஷேடோ உங்களுக்கு முன்னாடி வருது. பயந்து ரியாக்ட் பண்றதுக்குள்ள அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு உங்களை வெளில போய் தூக்கிட்டு போயிடுறானுங்க. வேன்ல போட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே வந்துட்டு இருக்க. என்ன பிளேஸ்னே தெரியல. வண்டி நிக்குது. டோர் ஓபன் பண்ணிட்டு முடிய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வர. இவதானா? ஆமா பாஸ், இவன் கூட தான் அவளை பார்த்தா. நல்லதா போச்சா. அவன் தானே, நல்லா தெரியும்ல. அவன் தான் பாஸ். கெமிட்டாயாங்க எனக்கு தெரியாதா? ஓகே ஓகே ஓகே, இவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவன் வருவானா? அது எனக்கு தெரியாது. பட் லீய தூக்குனா வருவான். உங்களுக்கு என்னன்னு புரியல. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் யார் நீங்க? என் கையை விடுங்க. எல்லாம் நீங்க சொல்லிட்டுக்க. உங்க மூஞ்சி பார்த்துட்டு இவன் என்னடா லீ மாதிரியா இருக்கா? லீவோட தங்கச்சி. ஓ, அப்ப லீ வருவான். லீ வந்தானா கண்டிப்பா அந்த கெமிட்டாயாங்க வருவான். இல்லையா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? மலிக்குத அப்படிலாம் நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிருக்க. கால் பண்றான் அண்ணாக்கு கால் பண்றோம். சீக்கிரம் வர சொல்லு. மட்டும் வேணாம், கூட கெமிட்டாயாங்க வர சொல்லு. புரியுதா? என்ன யாரு சொல்றீங்க நீங்க? நீங்க பேசிட்டு இருக்க. அண்ணா. ஹலோ, யாரு? அண்ணா அண்ணா. ஓயன் எதுக்கு கத்துற? என்ன யார் போன் இது? அண்ணா அப்படின்னு நீங்க பேச வரத்துக்குள்ள அலி எப்படி இருக்க? யார் நீ? நான் யாரும் இருக்கட்டும். கெமிட்டாயாங்க. அண்ணாக்கு ஃபேஸ்லாம் சேஞ்ச் ஆகுது. யார சொல்ற? கெமிட்டாயா? இதெல்லாம் எனக்கு யாரும் தெரியாது. யாரும் தெரியாது. இப்போ தெரிஞ்சுக்கோ. உன் தங்கச்சி ஏதாவது பண்ணா கண்டிப்பா நீ வருவல்ல. அவன் மேல கைய வச்சுன்னு வையா. கெமிட்டாயாங்க எங்க பாருங்க. நீங்க என்ன சொல்றீங்க? உன் தங்கச்சி பின்னாடி நான் அவனை 2-3 வாட்டி நான் பாத்திருக்கேன். அதனால மட்டும் நானே கேக்குறேன். அது மட்டும் இல்ல, 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. கெமிட்டாயாங்க யாருன்னு தெரியாத மாதிரி நடிக்கிறேன். இங்க பாருங்க, கெமிட்டாயாங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஒழுங்கா என் தங்கச்சி விட்டுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நான் வரேன். என்னமோ ஆக்டிங் நிறுத்த மாட்டேன்றல. தங்கச்சி என்கிட்ட இருக்கான்னு கூட தெரிஞ்சுட்டு என்னமோ அதே போலதான் பேசுற. உன் தங்கச்சி ஏதாவது பேசணுமா பாரு அப்படின்னு உங்க கார்ல எடுத்துன்னு வந்து வச்சுட்டு முடிய கிரிப்பா பிடிக்க. அண்ணா 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 என்ன பேசுறாங்க இவங்க எல்லாம்? நீங்க பாரு, நான் வந்துட்டே இருக்கேன். சீக்கிரமா வந்துடுறேன். அண்ணா கெமிட்டாயா? நான் வந்துடுறேன். அவங்க என்னதான் கேக்குறாங்க, நான் வந்துடுறேன். என்ன இதெல்லாம் அண்ணா? என்ன பண்ற நீ? நான் அழுதுட்டே இருக்கேன். உங்க கிட்ட வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? தங்கச்சிக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு. கெமிட்டாயாங்க வேணும். உனக்கு தெரியும், தெரியுங்கிறது எனக்கு தெரியும். புரியுதா? எனக்கு கெமிட்டாயாங்க வேணும். இங்க பாரு, அவனை சேவ் பண்ணணும்னு நினைக்காத. அது உயிருக்கும் தங்கச்சி உயிருக்கும் நல்லதில்ல தம்பி. அவனை தேடி பாதி கார்ட்ஸ் போயிருக்காங்க. நீயா கூட்டிட்டு வந்துடுற, இல்லைன்னா நாங்க எழுதிட்டு வரோம். அவன்கிட்ட மாட்டாத வரைக்கும் தான் நீங்கெல்லாம் உயிரோடு இருப்பீங்க. மாட்டிட்டீங்க செத்து போயிடுவீங்கடா. சொல்றத கேளுங்க. நான் உங்களுக்காக தான் பேசுறேன். ஒழுங்கு அந்த கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கோ. நான் வரேன். என்ன ஏதாவது பண்ணிக்கோ. தங்கச்சி விட்டுரும். அவனும் விசாரிச்சுட்டே சீக்கிரம் வா, எதுவா இருந்தாலும் வந்து பேசிக்கோ. எனக்கு கெமிட்டாயாங்க வேணும், அவ்வளவுதான். போன் கால் கட் ஆயிடுச்சு. லீ உடனே வீக்கு கால் பண்றான். வீ எப்பவும் போல ஒர்க் பண்ணிருக்க. அவனுக்கு போன் வருது. பாக்குறான். வீ பாரு, டக்குன்னு வீட்டுக்கு போயிட்டு உள்ள இரு. டோரை க்ளோஸ் பண்ணிக்கோ. விசா ரெடி பண்ணிட்டேன், நான் எடுத்துட்டு வரேன். நெக்ஸ்ட் ஏர்போர்ட் வந்துடுறேன். சொல்லும் போது வா. இப்ப வராத, இப்ப நீ வீட்டுக்கு போ. நீ பேச வரான். அந்த போன் கால் கட் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் லே உங்களை தேடி வந்துட்டு இருக்கான். ஃபாஸ்டா டைப் பண்ணிட்டே வந்திருக்கான். நெக்ஸ்ட் பிடிச்சி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த லொகேஷனுக்கு வந்தாச்சு. எந்த பிளேஸ்ன்னு தெரியல. பாட்னு நடந்து உள்ள வந்துட்டு இருக்க. நீங்க ஒரு மாதிரி பயத்துல அழுதுட்டு இருக்கீங்க. லே உள்ள வர அங்க வீ இருக்கான். வீ மேலாம் அவ்வளோ ரத்தம். அவன் ஒரு கையில நைஃபு, ஒரு கையில கன்னு. லீ சுத்தி எல்லாரையும் பாக்குறான். எல்லாரும் செத்து போயாச்சு. லீ உள்ள நடந்து வந்துட்டு உங்களை பாக்குறான். காதை மூடிட்டு அழுதுட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட வந்த வயன் அண்ணாவை பார்த்த உடனே ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அண்ணா அண்ணா ஒன்னும் இல்ல சரி 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 அல்லாதா ஒன்னும் இல்ல அப்படி சொல்லிட்டு லீ வீய பார்க்க வீ ஒரு மாதிரி நின்றுருக்கான். இங்க உங்களை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க இல்லையா. இப்போ என்ன நடந்திருக்கும்னா, உங்களை ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி உனக்கு ஏதாவது ஒண்ணு நான் வருவான்ல, அவன் பின்னாடி கண்டிப்பா அந்த கெமிட்டாயாங்க வருவான். என்ன பேசுறீங்க, என்ன பண்றீங்க, என்ன விடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க கத்திட்டு இருக்க. ஷட்டர் ஓப்பன் ஆகுது. இடம் ஃபுல்லா அவ்வளோ சவுண்டு. எல்லாரும் அந்த பிளேஸ பார்க்க அங்க நிக்கிறது வீ. நீ எதுக்கு வந்த? அண்ணா கூட்டு வருதானே. இவன் ஒருத்தான் அண்ணா எங்க அண்ணா பின்னாடி அண்ணா வந்திருக்காண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசிட்டு நீங்க வீய பார்க்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணியிருந்திருப்பா இல்லையா.
அவன் முடிய விட்டுட்டு வந்தாண்டா ஹீரோ அப்படிங்கிற மாதிரி விய பார்க்க முடிய விட்டுட்டாங்க இல்லையா, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கு. கிட்டே அண்ணா அண்ணா எங்க அப்படின்னு அழுதுட்டு இருக்க. இந்த எஸ்கேவே தேடிட்டு இருக்க பிக் மாஃபியா லீ பின்னாடி அவன் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கீங்க. மிஸ்டர் கிம் டயாங் விய பார்க்க வீசாதான் தான் நின்றுருக்கான். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. வியோ பாக்குறீங்க, கேங்குக்கே ஒரு 8 மாதிரி ஒருத்தர் இருப்பான், அவனையும் பாக்குறீங்க. உங்களை இவ்வளவு நேரம் அவன் தான் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். என்னோட கேங்கு அசால்ட்டா போட்டு தள்ளிட்டு ஒரு சின்ன ஏரியாக்குள்ள சின்ன வீட்டுக்குள்ள இருந்தா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வீ கோர்த்து பிடிக்க, உங்களுக்கு இவனை அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க வீய பாத்துட்டு இருக்க. வீ ரொம்ப கூலா அவன் ஷர்ட்ல இருந்து அந்த கேங்கோட ஹெட்டோட கையை எடுத்து விட்டுட்டு உங்க கைய பிடிக்க வரா. நெல்லுதா எங்க அதுக்குள்ள அவளை இழுத்துட்டு போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ கைய பிடிக்க, நீ ஜஸ்ட் ஒரு பார்வைதான் அவனை பாக்குறான். எங்க பார்வை பேச வரத்துக்குள்ள புக்குன்னு ஒண்ணு வைக்கிறான். நீங்க மறந்து போயிட்டு விய பார்க்க எட்ட அடிச்ச உடனே நிறைய பேரு விய அட்டாக் பண்ண வர அவ்வளோ அழகா ஃபைட் பண்றான். நீங்க ஒரு மாதிரி மறந்து போயிட்டு உன்னை பாத்துட்டு இருக்கீங்க. மாசா ஃபைட் பண்றான், எல்லாரையும் போட்டு அடிக்கிறான். உங்க கண்ணு முன்னாடி நீங்க இவ்வளவு பேசிருப்பீங்க, வீட்டு விட்டு வெளியே துரத்துட்டீங்க. அத சின்ன பசங்க கிட்ட வாங்கியிருப்பான். ஸோ எல்லா மைண்டுக்கு வந்து இப்ப இருக்க விய பார்க்க அசால்ட்டா எல்லாரையும் போட்டு தள்ளுறான். அதுவும் ரத்தம் தெறிக்க தெறிக்க அடிக்கிறான். எல்லாரையும் அவ்வளவு கொடூரமா கொலை பண்றான். நீங்க ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க. வீ கையில நைஃப் அட்டாக் பண்ண வர அவன் கண்ணுக்குள்ளே அந்த நைஃப் விட்டு அகைன் அவன் தொண்டைக்குள்ள குத்தி கிழிச்சு தெறிக்க தெறிக்க சண்டை போடுறான். பயந்து மிரண்டு அவனை பார்க்கவே இல்லை. அந்த சவுண்டு மட்டும் தான் கொடூரமா கொலை பண்றான். வீ கண்ணை மூடிட்டு காதை மூடிட்டு சவுண்டு கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்க. ஒரு 5 மினிட்ஸ் அந்த பிளேஸை சவுண்டே இல்லாம சைலண்ட் ஆகுது. தமிழ் சவுண்டு கேட்டிருக்கோம், சவுண்டு எதுவுமே வரல. என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்க அந்த இடம் ஃபுல்லா அவ்வளோ ஆளுங்க இருந்திருப்பாங்க. 5 நிமிஷத்துல எல்லாரையும் போடுதால் தான் வெய்ய பாக்குறீங்க. மூஞ்சி ஃபுல்லா ரத்தம், கழுத்து ஃபுல்லா ரத்தம், ஷர்ட்லாம் கிழிஞ்சிருக்கு, உடம்பு ஃபுல்லா அப்படி தெரியுது. உடம்பு ஃபுல்லா அவ்வளோ டாட்டூ, ஒரு கையில நைஃப், ஒரு கையில கண்ணு. ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு இருக்க. இந்த டைம் தான் அண்ணன் வந்திருப்பான். அவனை நீங்க ஹக் பண்ணி அழுதுட்டு இருக்க. அவன் சரி கொஞ்சம் பயப்படாத அமைதியார் அப்படிங்கிற மாதிரி உங்களை தூக்கி நிக்க வச்சுட்டு நெக்ஸ்ட் வீக்கிட்ட போறான். அந்த போவாத பண்ணிடுவான்னா அப்படிங்கிற மாதிரி நீங்க அண்ணாவை பார்க்க அண்ணா ரொம்ப பொறுமையா அவன் கையில இருக்க கத்திய வாங்குறான். வே சைலண்டா கொடுத்துட்டான். நெக்ஸ்ட் கன்னு வாங்க வே அவனை பாக்குறான். லே கார்ல போய் ஏறு, வீசா ரெடி பண்ணிட்டேன், கிளம்பலாம். வெளியே நிற்குது காரு. எதுவுமே பேசல. நெக்ஸ்ட் போய் கார்ல ஏற லீவ பாக்குறீங்க. என்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு எதுவுமே புரியல, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு, எதுவா இருந்தாலும் சொல்லு, என்ன பண்றான் இவன். பயம் கத்தாத, கார்ல போய் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு வர. டேய் பின்னாடி உட்காந்துக்கிட்டான். நீங்க ஒரு செட்டுக்கும் பக்கத்துல உட்காந்துக்கிறீங்க. அண்ணா வண்டி எடுக்கிறான். ஐயோ பார்க்கவே இல்லையே, பயந்து உட்காந்துட்டு இருக்கீங்க ஒரு மாதிரி ஒதுங்கி. அண்ணா மிரர் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரம் உனக்கு விசா ரெடி பண்ணிட்டேன், வாங்க தான் போனேன், அதுக்குள்ள இவ்வளவு ப்ராப்ளம், நான் வாங்கிட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் காலையில இருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பிளேஸ்ல நிக்கிட்டு கீழே இறங்க. அவ்வளவுதான் நடுங்குது. 2 பேரும் தான் அந்த கார்ல உட்காந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சைலண்டா உட்காந்துருக்கான். கையை 2 க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி பவ்யமா உட்காந்துருக்கான். மிரர் வழியா சைலண்டா அவனை பார்க்க உடம்பு ஃபுல்லா டாட்டூ பண்ணதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துருக்கான். இப்படி திங்க் பண்ணிட்டு லைட்டா அசைறான். என்ன பண்ணா இப்போ விய பாக்குறீங்க. காலை லைட்டா அசைஞ்சு உட்காந்துருப்பான். அவ்வளவுதான், அது உங்களுக்கு தூக்கி வரி போட்டுருச்சு. டோர் ஓபன் பண்ணிட்டு வெளில வந்து அண்ணகிட்ட போறீங்க. ஆனா யார்கிட்டயும் என்னமோ பேசிட்டு இருக்கான். அங்க போயிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன உங்களை தனியா விட்டுட்டு. அவன் ஒண்ணு எதுவும் பண்ண மாட்டான். உள்ள போனா வர இல்லை. ஓ நீ சொல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார், எல்லாம் ரெடி ஆயிடும் சொல்லி வெளியே அனுப்பிடுறாங்க. உங்க கையை பிடிச்சி வெளியே கூட்டு வந்து இன்னும் மெயின் பண்ணிட்டு இப்ப கார்ல உட்காரு. என்னடா பண்றீங்க, என்னடா நடக்குறீங்க, என்னது மாஃபியா அவனுக்கு கிட்டையா, நீ எதுவும் வீணா சொல்ற, என்னதான் இப்போ சொல்லு எனக்கு. அவன் எல்லாத்தையும் சொல்றான். அவன் ஒரு மாஃபியா. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் வெளில வந்துட்டான். அவன் வந்தாலும் அவனை விட மாட்டேன்றாங்க. அவனை டார்கெட் பண்ணி எல்லாரும் கொலை பண்ணிருக்காங்க. அவன் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் அவனை கொலை பண்றாங்க. அவனை மழை கூட்டு வரணும், மாஃபியாவா மாத்தணும்னு ட்ரை பண்றாங்க. அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க சிஸ்டர் எல்லாரையும் சாவடிச்சிட்டாங்க. அப்படிலாம் சொல்ல ஒரு மாதிரி பயத்தோட நீங்க அவனை பார்க்க. அப்போ நெக்ஸ்ட்
உன்னை என்னையும் கொலை பண்ணிடுவாங்களா? ஏன் உயிர் அப்படி நினைக்கிறேன்? இங்க பாரு, அவன் நம்மளுக்காக எதுவும் ஆக விட மாட்டான். எதுவும் ஆக விட மாட்டானா? என்னை கூட்டு போயிட்டு இங்க கத்தி என்ன தப்பா நடத்துக்கு பார்த்தாங்க தெரியுமா? இதெல்லாம் நிறைய பேச. அதுக்கு முன்னாடி அவன் வந்துட்டான்ல, இப்போ வந்துட்டான். இப்ப எங்கேயும் அவனை அனுப்பி விட்டுறியே, அதுக்கு அவன் கூட சேர்ந்து போயிடுறியா? அண்ணா வேணாம், இங்கே விட்டு வாங்கி பாரு. இதுக்கு முன்னாடி அவன் ஏதோ தம்பி பேச நினைச்சிட்டு இருந்தான். எனக்கு இதெல்லாம் வேணாண்ணா சொல்றதுக்கு. வேன் ப்ளீஸ், அவன் என்ன நம்பி வந்திருக்கான். அவன் என்னோட ஃப்ரெண்டு. நீங்க ஒரு மாதிரி அவனை பார்க்க எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். பாரு, அவனே என் பேச்சு கேட்குறான். உன்னை தாண்டி சமாளிக்கிறது கஷ்டமா இருக்குது. அவனை கூட நான் சமாளிச்சிருவேன். போய் கார்ல உட்காரு. நீங்க நீ வா, என்னை கூப்பிடல இன்னும். பரவாயில்ல, நான் உன் கூட இருக்கேன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அங்கே நிற்கிறீங்க. நெக்ஸ்ட் வீசா வருது. உங்களை கூட்டு வந்து கார்ல உட்கார வச்சுட்டு போய் கார் எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஒரு ஷாப்ல ஸ்டாப் பண்ணிட்டு கீழே இறங்க. அவன் பின்னாடியே இறங்கி போயிட்டுங்க. ட்ரெஸ் எடுக்கிறான். என்ன நான் பண்ணிருக்கேன்? கொஞ்ச நேரம் அமைதியா வச்சு கேக்குதான். அமைதியா இருக்கீங்க. நெக்ஸ்ட் காருக்குள்ள வந்து ஏறுறீங்க. நெக்ஸ்ட் வெளில இறங்குறீங்க. உங்களுக்கு ஏதோ ஷூ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஏதோ இருக்கும். ஒயன் ஏர்போர்ட் போறான். திருப்பி நம்ம எப்படி போவான்? சைலண்ட் ஆகுறீங்க. நெக்ஸ்ட் காருக்குள்ள வரீங்க. ஓகே, அவன் கீழே இறங்குறான். நீ வராதா? வராமா. டாய்லெட் போறோம், வரியா? நான் அவனையும் சேர்த்து தான் கூட்டு போறேன் அப்படி சொல்ல நீங்க காருக்குள்ள உட்காந்துருக்கீங்க. ஏதோ பப்ளிக் பிளேஸ்ல நிறுத்தி இருக்கான். டாய்லெட் ரூம் போல. ஸோ 2 பேரும் போறாங்க. நெக்ஸ்ட் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். நெக்ஸ்ட் அந்த காரு ஸ்ட்ரிக்டா ஏர்போர்ட். அண்ணா கீழே இறங்குறான். வியுமே கீழே இறங்குறான். நீங்க ஒரு நிமிஷம். அவன் உங்களை பாக்குறான். இவன் பேசவே மாட்டானா? இது வரைக்கும் இவன் பேசி நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப முக்கியம் ஓயன், இங்கே நீ வரேன் அப்படிங்கிற மாதிரி உங்க அண்ணா 2 பேரும் உள்ள போக நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க. நடந்ததெல்லாம் உங்களுக்குள்ள ஓடுது. இவ்வளவு பெரிய மான்ஸ்டர் வீட்டுக்குள்ள இருந்து வெளில தோத்திருப்பீங்க இல்லையா? அது உங்களுக்கு வருது. ஒரு பயத்தோடு நீங்க உட்காந்துட்டு இருக்க. ஓன வேகத்துல 2 பேரும் வரானுங்க. என்னாச்சு? இவனை ஏத்தி விடலையா அப்படிங்கிற மாதிரி நீங்க லீக்கிட்ட வந்து என்னாச்சு அப்புறம் சொல்றேன், இங்க வா. எங்க கூட்டு போற? நீங்களா காருக்குள்ள உட்காருங்க. நீ உட்காந்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஷாப்ல என்னன்னா பண்றேன்? இன்னும் உனக்கு ட்ரெஸ் எடுக்கணுமா? அவனுக்கு இல்ல, உனக்கு. எனக்கா? ஆமா, அமைதியா. உங்களுக்கு ட்ரெஸ் வாங்குறான். நீங்க சைலண்டா இருக்கீங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா சொல்ல போயிட்டு பண்ணிட்டு வரீங்க. பிகாஸ் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிருக்கோம் கொஞ்சம். அண்ணா அவனை எங்க இருந்து அனுப்புன்னு பார்த்தா என்ன பிரசதவயன். நெக்ஸ்ட் 3 பேரும் ஏர்போர்ட்ல இருக்க. எனக்கு பாரு, இப்போ சொல்றதுல உன் மண்டையில ஏத்திக்கோ. நீ வியோட வைஃப். என்ன கத்தாத. இதெல்லாம் உங்க 2 பேருக்கு டிக்கெட் இருக்கு. உங்க 2 பேருக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சா? 2 பேரும் ஹனிமூன் போறீங்க. என்ன நான் சொல்றேன்? ஆனா இங்க பாரு, போதும் நிறுத்து. என்ன பேசுறதுக்கு தெரிஞ்சத பேசுற நீ. இங்க பாரு, உனக்கு டிக்கெட் கிடைக்கல, விசா கிடைக்கல. ஒரு விசா மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அதுவும் கப்பலா போனா எதுவும் கண்டுக்க மாட்டாங்கடி. அது மான்ஸ்டர் கூட என்ன அனுப்புறிய நீ? வேணா உன்னை எதுவும் பண்ண மாட்டான். பாரு, நீ சொல்றதெல்லாம் கேளு. முடியவே முடியாது. அவன் ஒரு மாதிரி உங்களே பாக்குறான். அவன் எப்படி கொலை பண்ணா? என்ன பண்ணிட்டு இருக்கான்? இவ்வளவு சொல்லியதுக்கு அப்புறம் இப்படி சொல்ல அவன் அண்ணா உங்ககிட்ட வன் நான் ஒரு வார்த்தை சொன்னா அவன் எல்லாத்தையும் விட்டுட்டான்டி. அவன் மாஃபியா எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டான். நான் இப்ப சொன்னேன் உனக்காக நான் இருப்பேன்னு. அவன் என்கிட்ட கேட்டான். எல்லாம் விட்டு வருது அவ்வளவு ஈஸி இல்ல, உனக்கு புரியாதல்லி அப்படிலாம் சொன்னான். அதை விட்டு வந்தா நிறைய இழக்க வேண்டியது இருக்கும். அந்த டைம் நீ என் கூட இருக்க மாட்டேன். நான் எப்படியே இருக்கேன் அப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறமும் அப்போ நான் சொன்னேன், இன்னும் ஆனாலும் நான் உன் கூட இருக்கேன்னு. அப்புறம் எப்படி வாய என்னால விட முடியும்? நீ அவனே பார்க்க என்னால அவன் ஃபேமிலி இழந்திருக்கான். அவன் அம்மா அப்பா சிஸ்டர்ஸ் எல்லாரும் இறந்து போயிருக்காங்க. நான் சொன்னேன்னு எட்டு வந்தனா அதனால மட்டும் தான் இவ்வளோ எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கடி. இந்த டைம் என்னால விட முடியாதோ. நீங்க அண்ணாவே பார்க்க எனக்காக நீ இந்த சின்ன விஷயம் கூட பண்ண மாட்டேன்ற. அவன் லைஃபே பிடிச்ச இன்னமும் நான் என்ன சொல்றேனோ அதை கேட்டுட்டே இருக்கான். உங்களை பார்க்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் வாங்கிட்டேன் கூட. இந்த டிக்கெட்லாம் வாங்கிக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணணும்? அவங்க கூட போ. அவன் புருஷன் சேஃப் அந்த இடத்துக்கு போ. நீங்க விய பார்க்க நீ சைலண்டா நின்றுட்டு இருக்கான். இப்போ கூட எதுவுமே பேசல. நீங்க விய பார்த்துட்டு இருக்க. உன்னை புரிஞ்சுக்கோ, அவனால உனக்கு எதுவும் நடக்காது. அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான். சேம் அதே போல நீ அவனை பார்த்துக்கோ. சண்டை போட விடாத. வெளியே எங்க அனுப்பாதனா எனக்கு புரியல. இப்போ எங்க போறேன் நானு? எத்தனை நாள் பார்த்துக்கணும்? எதுவுமே சொல்ல மாட்டேன். 2 days மட்டும் தான். எங்க இருக்கீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சு நான் வந்துடுவேன். எல்லாத்தையுமே நான் கிட்ட சொல்லிட்டேன். நீ அவனை கூப்பிட்டு போனா மட்டும் போதும். அவன் கூட இருப்பான், உன்னை நல்லா பார்த்துப்பான். விய பாக்குறீங்க, நீ என்ன சொன்னாலும் விய கேட்பான். ப்ளீஸ் அவனை ஹர்ட் மட்டும் பண்ணிடாத. தலையை ஆட்டுங்க. நேம் அனௌன்ஸ் பண்றாங்க. நீங்க வெளியே நின்றுட்டு இருக்கீங்க. ஆனா காதுக்குள்ள கேக்குதா? உங்க 2 பேரையும் கூட்டு வந்து அங்க விடுறான். 2 பேரும் நடந்து போறீங்க. அண்ணாவை திரும்பி பார்த்துட்டே நடந்து போறீங்க. நெக்ஸ்ட் ரைட்ல உங்க பக்கத்துல உட்காந்துருக்கான். நீங்க விண்டோ பக்கம் உட்காந்துருக்கீங்க. பட் விய பார்க்கவே இல்லை. நெக்ஸ்ட் ஏதோ கண்ட்ரி இந்த கப்பிள்ஸ்லாம் வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கண்ட்ரியில வந்து இறங்குறீங்க. மொபைல் ஆன் பண்ணா ஏகப்பட்ட டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான் உங்களுக்கு.
எல்லாத்தையும் படிச்சுட்டே வரீங்க. இந்த இடம் போகணும், இத்தனை மணிக்கு உங்களுக்கு கார் வரும், உடனே கூட்டு போயிட்டு அந்த வீட்டுக்குள்ள விட்டுருவான். அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளில வரவே கூடாது. எதுவா இருந்தாலும் ஃபுட் குக் பண்ணி சாப்பிடணும். மோஸ்ட்லி வெளில இருந்து ஆர்டர் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் வெளில விடாத, அவனை ஹர்ட் பண்ணாத சொல்லிட்டு நிறைய போட்டிருக்கு. படிச்சுட்டே வரீங்க, நிறைய அமௌண்ட் போட்டு விட்டுருக்கான். அந்த அமௌண்ட்டை பார்த்துட்டு இவங்களுக்கு எது இவ்வளவு காசு அப்படிங்கிற மாதிரி பார்க்க, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன் கிட்ட பேச வி அவனை அட்டிக்கிற மாதிரியே போயிடுவான். ஒரு நிமிஷம் என்ன பண்ற நீ, என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி வி கிட்ட வரீங்க. அவன் கையை பிடிச்சி முறுக்குறான். ஐயோ என்ன பண்ற நீ, கையை விட ப்ராப்ளம் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி கத்த வீக்கு காதுல விழல. ஜஸ்ட் உங்ககிட்ட பேசதான் வந்திருப்பான், அதுக்குள்ள இப்படி பண்றான். பட்டுன்னு அவனை அடிச்சிடுறீங்க. வி உங்களை பாக்குறான். அவனை விடு, பொறுமையா அவன் கையை விட. அட்ரஸ் கேட்க வந்திருப்பான் புள்ள. அவன் இந்த ஊருக்கு புதுசு போல, இட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஓடிடுறான். நீங்க ஐயோ அடிச்சிட்டுமே பழக்க தோசத்துல திங்க் பண்ணும்போது வி கொஞ்சம் நார்மலா உங்களை பாக்குறான். இந்த டைம் உங்க அண்ணா பண்ண அந்த காரும் வந்துருச்சு. காருக்குள்ள போய் ஏறும். நெக்ஸ்ட் காருக்குள்ள போய் ஏறுறான். கண்ட்ரோல் பண்ணலாம் போல, நம்ம அடிச்சோம், திருப்பி அடிக்கல. நீங்களும் போயிட்டு பக்கத்துல ஏறி உட்காருங்க. கொச்சி தள்ளி நான் புக் பண்ண வீட்டுக்கும் வந்துட்டீங்க. விய பாக்குறீங்க, உங்க கூடவே அவன் இறங்குறான். இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு லாக் பண்ணிக்கிறீங்க. இந்த டைம் யாரோ டோர் நாக் பண்ண உங்களுக்கு முன்னாடி வி அலர்ட் ஆயிட்டு அவன் போயிட்டு டோர் ஓபன் பண்ண அங்க நிக்கிறது ஹவுஸ் ஓனர். என்னம்மா எப்படி இருக்கீங்க, வீட்டுலாம் எப்படி இருக்கு? நாங்க இப்பதான் வந்தோம். தொடர்ந்து விய புஷ் பண்ண அவனால நகத்த கூட முடியல. அவங்கள நொக்கந்து நில்லு தள்ளி நிக்கிறான். என்னாச்சா, நீங்க 2 பேரும் கப்புள்ஸ் தானே அப்படி சொல்லிதான் புக் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மொபைல் எடுக்க, ஆமா ஆமா நாங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹனிமூனுக்கு வந்திருக்கோம். ஓ சரி சரி ஓகே, இங்க இடம் நிறைய இருக்கு சுத்தி பார்க்க, நாங்க கைடு அரேஞ்ச் பண்ணிருக்கோம், அவங்க வந்துருவாங்க. அப்போ ஓகே அப்படிங்கிற மாதிரி அவர் போயிட டூரை க்ளோஸ் பண்ணிட்டு விய பாக்குறீங்க. வெளியே அனுப்ப கூடாது சொல்லியிருக்காங்க. அப்படி திங்க் பண்ணிட்டு விய 2-3 பசங்க அடிச்சிருப்பாங்க இல்லையா, இவன் கோபம் இல்ல, இவ்வளவு கோவம் வருது இவனுக்கு, இவன் கோபம் இல்ல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. வீக்கு அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவன் சைலண்டா இருப்பான், கண்டுக்கவே மாட்டான். அவனுக்கு பிடிச்சவங்க யாராவது ஒரு ப்ராப்ளம்னா அவனால அதை ஏத்துக்கவே முடியாது, அது அவனால தாங்கவே முடியாது. அந்த கோபம் அதுதான். அவனை யாராவது ஏதாவது சொன்னா அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். உங்களுக்கு இது புரியல. நீங்க அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் இருக்கான்னு தேடுறீங்க. ஏதோ ஓவர் கோட் மாதிரி இருக்கு, மார்னிங் ட்ரெஸ் போடல அப்படிங்கிற மாதிரி எடுத்து போட்டுட்டு வீக்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் கொலி அவன் பேசவே இல்லை, எழுந்து போறான். இவன் பேசுவானா மாட்டானா, ஏன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீங்க விய பார்த்துட்டு இருக்க. அவன் குளிக்கிறான். நெக்ஸ்ட் ஃபுட் வருது, சாப்பிடுறீங்க. 2 பேருமே விய பாக்குறீங்க. வேகமா சாப்பிடுறான். எப்பவுமே இப்படிதான் சாப்பிடுவான் புள்ள. அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அத்தனை பேரும் கொன்னுட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க சிக்கனை நீங்களும் சாப்பிடுறீங்க. அன்னைக்கே எப்படி போதும், அண்ணாக்கு கால் பண்ண போக்கவே மாட்டேங்குது. சரி நம்ம இங்க இருக்கோம், 10 நாள் கூட ரீச் ஆகாதுங்கிற மாதிரி விட்டு வரீங்க. நெக்ஸ்ட் டே போகுது. ஒரு 4-5 டேஸ் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க 2 பேரும். உங்கள்ட்ட பேசவே மாட்டான். வீட்டுல இருக்க ஒர்க் எல்லாம் அவன் தான் பாக்குறான். வெளில வந்தா ஃபுட் இருக்கு, சமைச்சு வைக்கிறான். பிகாஸ் அண்ணா சொல்லியிருப்பான் மோஸ்ட்லி வெளியே ஆர்டர் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு சமைச்சு வைக்கிறான், இது கிளீன் பண்றான், உங்க ட்ரெஸ்ஸை துவைச்சு போடுறான், எல்லாமே அவனே பண்றான். இப்ப கூட வெளியே வர வெஜ்ஜஸ் கட் பண்ண தெரியாம கையெல்லாம் கூட கட் பண்ணிக்கிறான். விய பார்த்துட்டே இருக்க உங்களுக்கு கண்ணுல கத்தி விட்டு கிழிச்சிருப்பான் இல்லையா, அதுதான் ஞாபகம் வருது. ஆளை அசால்ட்டா போட்டு தள்ளுறான். காய்கறியை கட் பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க. பட் ஏதோ பண்ணாலும் ஓரளவுக்கு நல்லா இருக்கு சாப்பிட. நீங்களும் சாப்பிட்றீங்க. போர் அடிக்குது, டிவி ஓடிட்டு இருக்கு. வரீங்க, நியூஸ் போகுது, பார்த்துட்டே இருக்க கொரியா மாஃபியா கிம்டயா கேங் வரல, இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வருது. நீங்க ஒரு ஷாக்கிங்கா அந்த நியூஸை பாக்குறீங்க. உங்களுக்கு தெரியலையா கிம்டயாங்னா யாருன்னு. திரும்பி விய பார்க்க வி கண்ணு அந்த நியூஸ்ல தான் இருக்கு. இது வரைக்கும் யாரும் கிம்டயாங்க பார்த்ததே கிடையாது அப்படி சொல்லிட்டு அண்ணா போட்டோ காட்டி கேங் வரல, இறந்து போயிட்டாங்க அப்படி வர வியும் ஃப்ரெஷ் ஆயிட்டான். நீங்க ஒரு மாதிரி உட்காந்துட்டு அழுறீங்க. அண்ணா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கு. அதை பார்த்து அழுவுறீங்க. வி ஒரு மாதிரி நின்னுட்டான். இப்படி டைம் போயிட்டே இருக்க, நீங்க ஆழ்ந்துட்டே இருக்கீங்க. வி உங்களுக்கு சாப்பாடுலாம் கொண்டு வந்து வைக்கிறான். நீங்க விய பாக்குறீங்க. எப்பவுமே அவன் கொண்டு வந்து வைப்பான், நீங்க சாப்பிடுவீங்க, கொண்டு போயிடுவான், வாஷ் பண்ணி வைப்பான், நார்மலா இருக்கான். உங்களுக்கு செம்ம கோவம் வருது வி மேல. சாப்பாடு தான் முக்கியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி விய பார்க்க வி உங்களே பார்த்துட்டு இருக்கான். இப்போ இது ஒண்ணுதான் முக்கியம். என் அண்ணனை கொன்னுட்டாங்கன்னு நான் அழுதுட்டு இருக்கேன், சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி விய பார்க்க வி எப்பவும் போல சைலண்டா இருக்கான். ஒரு பொண்ணுன்னா எனக்கே கோவம் வருது, உனக்கு கோவம் வரல? அவனை போய் பார்க்கணும்னு தோணல? ஏன் இப்படி இருக்க? உன்னால்தான் அவன் இப்படி ஆனா, இப்போதும் இப்படிதானா? வியதா இருப்பியா அப்படின்னு
சொல்லதே அவன் என்கிட்ட சொன்னான். அவனை நம்பி தானே இருக்க, எப்படி என்னால அவனை விட முடியும்னு. உனக்காக அவன் என்னைய அடிச்சான். உன்னை கேர் பண்ணணும்னு நம்ம தங்கச்சி என்னையே பொண்டாட்டின்னு போய் சொல்லி இங்க வரைக்கும் அனுப்பி விட்டுருக்கான். உன்னை ப்ரொஜெக்ட் பண்ண அவன் அவன் உயிரியே விட்டுருக்கான். சொல்லு, உனக்கு அவன் மேல அக்கறையே இல்லைல்ல அவன் மேல அப்படிங்கிற மாதிரி கண்ணில் தண்ணி ஊற்றிட்டே அவனை பார்க்க ஃபர்ஸ்ட் டைமா அவங்கக்கிட்ட அவன் பேசுகிறான். அழாதடி, அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. எனக்கு தெரியும் இப்படி தான் ஏதாவது நடக்கும் தெரியும். அதனால தான் இதெல்லாம் வேண்டாம், பழைய மாதிரி நான் இருந்துக்கிறேன், என்னை விட்டுறான்னு கேட்டேன். விடலை. இங்கே வரும்போது கூட நான் வர மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கும் அவன் என்னை கேட்கல. சொல்கிறத கேட்கவே மாட்டேன்ட்டான். பெண்ணா உனக்கு அங்கே தேடி போனோம், மன்னனு கொண்டவங்களும் கொண்டணும், அவ்வளோதானே. போனால் நான் ரிட்டர்ன் வர மாட்டேன். இல்லையே இருக்கான் பாரு, இது போல் தான் நான் செத்து போயிடுவேன். நான் சாகிறத பற்றி எனக்கு அக்கறை இல்லை அப்படின்னு உங்கள் சீக்க கப்பானே. உன்னை நான் மிஸ் பண்ணுறேன்டி. அண்ணன் என்னோட ப்ராமிஸ் வாங்கிட்டான், உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு. பார்த்துக்க முடியாமல் போயிடும்ல. நான் செத்து போயிட்டேன்னா இது என்னோட முடியாது. உன்னை தேடி வருவாங்க, உன்னை கேர் பண்ண நான் கூட இருக்கணும். அங்கேருந்து வரும்போதே நான் அவன்கிட்ட சொன்னேன், நான் போக மாட்டேன், வர மாட்டேன், நீ என் கூட வான்னு. அவன் கேட்கலாடி. பட் இப்படி தான் நான் அதுக்குன்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கும் க்ளோஸாக வந்த உங்கள் ஃபோரோட அவன் ஃபோரோட ஒரு மாதிரி அட்டாச் பண்ணி அவன் கண்ணிலேருந்து தண்ணி வருது. நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. என் அம்மா, என் அப்பா, என் தங்கச்சி, என் ஃப்ரெண்டுன்னு எனக்கு பிடிச்சவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. எனக்கு இருக்கிறது நீ மட்டும் தான். நீ மட்டும்தான் போகணுமா, ஒரு சேஃபாக ஒரு இடத்துல விட்டுட்டு யாரும் உன்னை தேடி வராத மாதிரி கேர் பண்ணிட்டு கண்டிப்பாக அங்கேருந்து போயிடுவேன் அப்படின்னு உங்கள் ஃபேஸில் விட்டுட்டு. தப்பு, உன்னை பார்த்த, உன்னை ஆசைப்பட்டது தப்பு, உன்னை லவ் பண்ணது தப்பு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சது தப்பு, உன் பின்னாடியே தெரிஞ்சது தப்பு. எனக்கு வேணும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உன் அண்ணன்ட்ட கேட்டேன், தப்பு. நான் மட்டும் உன்னை லவ் பண்ணலன்னா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. வீயை பார்த்துட்டு இருக்க, வீக்கு உங்களை பிடிக்கும். நீங்களும் அண்ணாவும் வெளியே சுற்றுவீங்க, நிறைய டைம்ஸ் பார்ப்பான். பார்க்கும் போதெல்லாம் உங்களை பிடிக்கும், உங்கள் பின்னாடியே வருவான். பட் அது உங்களுக்கு தெரியாதா? உங்கள் அண்ணாட்ட எனக்கு பையனை பிடிக்கும், எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு கேட்கும் போது அப்போதான்லேயே சொல்லியிருப்பான், இது போல் மாஃபியாக்கெல்லாம் என் தங்கச்சி கொடுக்க முடியாது, நார்மல் மனுஷனா என்ன மாதிரி நீ என்னைக்கு இருக்கியோ அன்னைக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுப்பான். நீ சேஞ்ச் ஆகலன்னு வையா, என் தங்கச்சி உனக்கு கொடுக்கவே முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். நெக்ஸ்ட் அதை விட்டு வெளில வர அவனை சுற்றி இருக்க ஆளுங்க இப்படி ஒரு டேலண்டான பர்சன் என்னைக்குமே மிஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற மாதிரி. இவங்களுக்காக தானே நீ கேங்ல இருந்து வெளில போற, இவங்களே இல்லைன்னா ரிட்டர்ன் வந்துருவல்ல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு அம்மா அப்பா அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு தள்ள இன்னுமே வீ வரல அப்படின்னா ரீசன் நீங்க லீ 2 பேரையும் போட்டு தள்ளனா கண்டிப்பா வீ வந்துருவான்ல. அதனாலதான் இந்த ஆட்டம் நடந்திருக்கும். வீ அதெல்லாம் திங்க் பண்ணிட்டு உங்களை பாக்குறான். உங்க கண்ணுல இருந்து தண்ணி வருது. அல்லாத நீ அழுதா என்னால தாங்க முடியலடி. என்னால லைஃப் லாங் உன் கூட இருக்க முடியாதா, இருக்கிற கொஞ்ச நாளாவது உன் கூட இருக்கணும், உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு நினைச்சேன். பட் என்ன ஒரு நாளும் உனக்கு பிடிக்கலல்ல. இப்படி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உன்கிட்ட நான் வந்திருக்கவே மாட்டேன். பட் ஐம் சாரி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூ அப்படின்னு கிஸ் பண்ணுறான். ஸோ இதோட இந்த 1 ஷர்ட் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் 2 ஷர்ட்லாம் கேட்கவே கூடாது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும், வீயை யாராலுமே ஒன்றுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் உங்கள் அண்ணாவை யார் கொலை பண்ணியிருப்பாங்களோ வீ போடுதல்ட்டு வந்து உங்க கூட ஜாயிண்ட் ஆயிருப்போம். அவ்வளோதான். இந்த 1 ஷர்ட் இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.